அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பியஸ் அட்டெண்டர், இந்த கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலஜி இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைக்கிறதா ஒரு இன்டிமேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேற்கொண்டு அடுத்து அந்த இன்டிமேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த மண்டலத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னாக்க, யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், என்ன தேதிக்கு, என்ன நேரத்துக்கு, எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க, மெசேஜில் கேட்டிருக்கீங்க எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு 14ஆம் தேதியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னாக்க ஒரு 10 நாள் 15 நாள் முன்னே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுறவங்க பெரும்பாலும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணுமோ மாவட்ட வாரியாக அவங்க லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. அதை தொடர்ந்து என்ன டேட்டுக்கு, என்ன தேதிக்கு, அப்புறம் என்ன நேரத்துக்கு, என்ன இடத்துக்கு நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கிளியர் கட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன உங்களுடைய கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது மாதிரியான பொதுவாக உங்கள்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அதற்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் கொண்டு போகணும். ப்ரையாரிட்டியில் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரையாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் கொண்டுட்டு போகணும். இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கேட்குறீங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு இல்லாததை நீங்கள் அதுக்கு பிறகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 80க்கு மேலே எடுத்திருக்கீங்க, 90க்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் கிளியர் கட்டாக எதுவும் சொல்ல முடியாது. லிஸ்ட்டு வரட்டும், நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. அதுக்குள்ளேயும் நீங்கள் கட் ஆஃபை நீங்களாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ 50 மார்க்கு 60 மார்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அவங்களுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறீங்க, மெசேஜ்லேயும் கேட்குறீங்க. தெளிவாக இருந்துக்கோங்க. கூடிய விரைவில் வரப்போகுது, அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் கூட அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணுங்கிறத அவங்க சொல்லும்போது அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இருக்கிறத எடுத்துகிட்டு எல்லாமே இருக்குன்னா ஓகே, இல்லாததை நீங்கள் அப்போ ரெடி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு 10 டேஸ், அப்போ ஒரு 15 டேஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி 26 ஜூன் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். எவ்வளோ சீக்கிரம் அந்த அப்டேட் கொடுக்குறாங்களோ உடனே நம்ம வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்லிவிடுவோம். சொல்லும் போதே நம்ம செலக்ஷன் லிஸ்ட்டை திறந்து என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டோட மாடல் அதில் இருக்குது. ஓகேவா? அந்த மாடல் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் இதை 2 பேர்கிட்ட வாங்குற மாதிரி இதை நீங்கள் பிரிண்ட் மாதிரி எடுத்து நீங்கள் யார்கிட்ட வாங்க போகிறீங்களோ அப்படிங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட சைன் வாங்கி இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் அந்த மாடலை காமிக்கிறேன். அதை தொடர்ந்து உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மாடல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான மாடல் அவங்க இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதை தொடர்ந்து தமிழ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டான அந்த மாடல். அவங்களே நோட்டிஃபிகேஷனில் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு அவங்க அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மாடல் கொடுத்துட்டாங்க. இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பன் பெயர் அல்லது கணவர் பெயர்,
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எந்த முகவரியில் வசிக்கிறீங்க, இவங்களை எத்தனை வருடமாக அவங்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் சைன் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களை எத்தனை வருஷம் தெரியும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையொப்பம் 4 இடம் போட்டிருக்கணும். சான்றளிப்பு அவருடைய பெயர், முகவரி, அவருடைய தொலைபேசி எண் இதெல்லாம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், இதுதான் அதோட இனிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் இதில் எதுலனாலும் உங்கள் விருப்பம் வாங்கிக்கலாம். 2 பேர்கிட்ட வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம மாடல் பார்த்தோம். இதை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் மேலே அவங்க விதிமுறைகளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலிஜிபிலிட்டியில். அதாவது நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் அதை உள்வாங்கிக்கோங்க. விண்ணப்பதாரரை பணியமர்த்த நற்பண்பு, நன்னடத்தை மற்றும் முன் வரலாறும் எல்லா வகையிலும் அவரை தகுதிப்படுத்துவனதாக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் வாய்மொழி தேர்வுக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இணைப்பு ஏயில், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மாடல், வழங்கப்பட்டுள்ள படிவத்தில் நன்னடத்தை சான்றிதழை தனக்கு உறவு முறை இல்லாத 2 பொறுப்புமிக்க நபர்களிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அந்த சைன் போடுறவங்க உங்களுடைய உறவுகாரங்களாக இருக்கக்கூடாது. ஓகேவா? சான்றளிக்கும் நபர்களின் வசிப்பிடம், பணிபுரியும் இடமானது விண்ணப்பதாரின் வசிப்பிடத்தின், பணிபுரியும் இடத்தின் அருகில் இருத்தல் வேண்டும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற உங்களுக்கு பக்கத்தில் பணிபுரிகிற மாதிரி இல்லை அவங்க வீடு இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு சைன் பண்ணணும். விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையை குறித்து நன்கு அறிந்தவர்களாக யார் இருக்கணும், அந்த உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறவங்க இருக்கணும். இன்னொன்று குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க, சான்றளிக்கும் நபர் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலராகவோ அல்லது அரசு பணியாளராகவோ அல்லது நீதித்துறை அதிகாரியாகவோ இருத்தல் அவசியமில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த முறையில் நீங்கள் 2 பேர்கிட்ட வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இந்த இணைப்பு கீழே உள்ள அந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணும் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு 2 பேர்கிட்ட வாங்கிக்கோங்க. இதையுமே உங்களுக்கு லிஸ்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு உங்கள் நேம் வருதான்னு பார்த்துக்கிட்டு வாங்குங்க. ஓகேவா? கூடிய விரைவில் உங்களுக்கான அந்த செலக்டிங் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில். உடனே நம்ம சேனலில் உங்களை அதை அப்டேட் பண்ணுவோம். எல்லா விவரமும் நம்ம பார்க்கலாம். எந்தெந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அது பெல் சிம்பிள் கொடுக்காம ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் நாங்கள் உடனடியாக போடுறவங்க கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதில் அப்டேட் பார்க்கலாம். தேங்க்யூ.